ஊட்டியிலிருந்து மைசூர் போற வழியில இருக்குது இந்த மியூசியம். ஊட்டியில தொடா இனத்தை சேர்ந்த பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பயன்படுத்தின பல வகையான பொருட்கள் இந்த மியூசியம்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம நீலகிரி மாவட்டத்தை பற்றிய செய்திகள், நீலகிரி மாவட்டத்துக்கு தொடர்புடைய சிற்பங்கள் மற்றும் பல கலை பொருட்களும் இங்க இருக்குது. ஊட்டியில ரொம்ப ஃபேமஸானது நீலகிரி மலை ரயில் பயணம். யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதுதான் இந்த நீலகிரி மலை ரயில். இந்த ரயில் ஊட்டியோட கரடுமுரடான மலைப்பாதையில கம்பீரத்தோட பயணிகள் தினமும். அடர்ந்த வனப்பகுதி, கம்பீரமான மலைகளோட அழகு, குடிப்பாதைகள், தேயிலை தோட்டம்னு அழகான இயற்கை காட்சிகளை பார்க்கலாம் இந்த ரயில்ல போறப்போ. இயற்கையை ரசிக்க உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ரயில் பயணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தொட்டபெட்டா பீக். தொட்டபெட்டா பீக் ஊட்டியிலே உயரமான இடம். இது ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்னே சொல்லலாம். போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அருமையான ஒரு இடம் தான் இது. இங்க டெலஸ்கோப் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அந்த டெலஸ்கோப் ஹவுஸ்ல டெலஸ்கோப் வச்சு மக்கள் மலையோட வியூவை ரசிக்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க சுற்றுலாத்துறை. ஊட்டியில பார்க்க வேண்டிய அடுத்த இடம் பிரான்ஸ்பர்க் மியூசியம். இங்கு பல தலைவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் போன்றவர்களுடைய எழுத்து சிலைகள் அமைச்சிருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் 40 ரூபாய். ரிசர்வ் பத்திரினாலும் சும்மா ஒரு விசிட் போகலாம். ஊட்டியில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது குன்னூர். அங்க சிம்ஸ் பார்க் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அழகான பூக்கள், செடிகள், மரங்கள் இயற்கையோட ஒன்றி ரொம்ப அருமையா இருக்கு இந்த இடம். நிறைய வகையான பறவைகளையும் இந்த சிம்ஸ் பார்க்ல பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டால்பின் மூக்கு. குன்னூர்ல முக்கியமான ஒரு சுற்றுலா ஸ்தலம் தான் டால்பின் மூக்கு. கடல் மட்டத்துல இருந்து 5775 அடி உயரத்துல இருக்குது இந்த டால்பின் மூக்கு. இங்கிருந்து பார்த்தா